வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே சிம்ம ராசி பொறுத்தளவுல, சிம்ம ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சூரியன். தலைமை பண்பு, தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கம்பீரம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். நம்மள மீறி என்ன நடக்கப் போகுது அப்படி ஒரு தைரியத்தோட இருக்கக்கூடிய ராசி எதுனா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிலவக்கூடிய பலன் என்ன? அது கோச்சாரப்படி என்னென்ன மாரி மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே உங்க ராசிநாதன் உங்க ராசியில இப்ப அந்த ஆகஸ்ட் மாதம் சஞ்சாரிக்கிறாருங்க. அதுல பார்த்தீங்கன்னா, கேது பகவானும் இருக்க போறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, மீன ராசியில சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமா சனியா இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணும் பொழுது, இந்த சூரியன் உங்க ராசியில இருக்கும் பொழுது, அது தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று உங்க ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது, இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசமா கண்டிப்பா இருக்க போகுது. தடப்பட்ட காரியங்கள், இது எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை. அஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்கனால, பயமே உங்களுக்கு அதிகமாகும். ஒரு தலைவலி வந்தா கூட, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமான்னு பயம். அதே மாரி வீட்ல இருக்கிறவங்களுக்கு மாத்தி, மாத்தி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் குடுக்கும். ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் பண்ணியிருக்குங்க. கடன் தொல்லைகள் குடுத்திருக்கும். தொழில்ல சில இடத்துல கெட்ட பேறுகள் இது மாரி குடுத்திருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்டது, தலைவலி சம்மந்தப்பட்டது, நரம்பு ப்ராப்ளம் இது மாரி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் தொந்தரவு உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப சிம்மராசிக்கு தெளிவான சிந்தனை இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. இதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்து, உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு இது மாரி இருங்க, அது மாரி இருங்க அப்படின்னு நீங்க வாய் திறந்து சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கூட உடனே சால்வ் ஆயிரும். இதே நமக்கு ஒரு சின்ன விஷயமா தான் இருக்குங்க. ஒரு சின்ன ப்ராப்ளமா தான் இருக்கும். ஆனா, அது உங்களால ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். நம்மளால எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியலையே! நம்ம எல்லாமே ஒரு பாதிப்பாகுது. நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடியுது. பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்கக்கூடிய சிச்சுவேஷன் வருது. அப்படிங்கிற ஒரு பயத்துல இருந்தவங்களுக்கு, இப்ப அப்படியே ஆப்போசிட்டா நல்லது மட்டும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் இப்ப சிம்மராசி இருக்க போறீங்க. அதே மாரி மாணவ செல்வங்களுக்கு கல்வியில சில டயத்துல மந்த நிலை உருவாயிருக்கும். அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் கல்வியில ஒரு தலைசிறந்த ஒரு மாணவ செல்வங்களா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கட்டாயம் படிச்ச வேலைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியா வந்து இருந்த குழப்பங்களும் உங்கள விட்டு விலகப் போகுதுங்க. தடுமாற்ற இருந்த பிரச்சனைகள எல்லாம் அது சரி செஞ்சு, வாழ்க்கையில நிம்மதி மட்டும் அடையக்கூடிய ஒரு அமைப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல்ல செலவழிகள், எவ்வளவு சம்பாரிச்சாலும் என்னால மிச்சம் பண்ண முடியல. ஒரு கடன் கட்டுறக்கு புது கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள உருவாச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, இப்ப இந்த காலகட்டத்தில கண்டிப்பா கடன் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். அது மட்டும் இல்லாம வாகனத்தில போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாரி கணவன் மனைவிக்குள்ள விட்டு குடுத்துட்டு போறது நல்லது. உங்க 2 பேத்துக்குள்ள சந்தேக உணர்வு, உங்க 2 பேத்துக்குள்ள 3 பெர்சன் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களால நீங்க பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல்கள் இருக்க வேண்டாங்க. சண்டை சச்சரவுகள் வேண்டாம். அது இல்லாம நிலையான ஒரு மனமாற்றம் கண்டிப்பா இருக்கணும். யாராவது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அன்பா யாராவது பேசுனாங்கன்னா, அவங்க நல்லவன்னு சொல்லி நம்பி போகும்போது, அவங்களால உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கூட இது இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தைரியத்தோட நீங்க போராடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, குரு, புதன் இருக்கனால, அது குரு உச்சம் பெற்றிருக்கனால, ஏதாவது அஷ்டம சனியில ஒரு நல்லது ஏதாவது பண்ணுங்க. அதாவது
அசையா சொத்துல நீங்க முதலீடு பண்ணுங்க. ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, யாருக்காவது திருமண ஏஜ்ல திருமணம் பண்றது, இது மாரி நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும்பொழுது, ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம். இது மாரி அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப நாளா வீடு கட்ட முடியல அப்படின்னு நீங்க கவலைப்பட்டவங்க, கண்டிப்பா இந்த அஷ்டம சனில நீங்க வீடு கட்டும்பொழுது, கண்டிப்பா பெரிய தொந்தரவு கண்டிப்பா இருக்காது. அது உங்களுக்கு தேவையில்லாத விரயத்தையும் நீங்க தவிர்த்துக்கலாம். அதே மாரி அ வாகனத்தில வந்து கண்டிப்பா உங்களுக்கு கவனம் தேவை. நான் ஆல்ரெடி ஒரு பைக்கோ, காரோ வச்சிருக்கேன். அது வித்துட்டு மறுபடியும் ஏதாவது புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அகல் கால் வைக்கக்கூடாது. ஆடம்பரங்கள் தேடி போகக்கூடாது. இத விட அது பெருசு, அத விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கறக்கு ஆசைப்படாம பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா உருவாகும். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அது இருந்தா கூட, அது உங்களை விட்டு விலகி போகும். அதே மாரி யாருக்கு ஜாமீன் எழுத்து போடுறது, சப்போர்ட் பண்றது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பண்றது, இது எல்லாமே நீங்க தவிர்த்துக்கோங்க. அத தவிர்த்துக்கிட்டீங்கனாவே, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்கள விட்டு விலகி போன சொந்தங்கள், உறவினர்கள், சகோதர ஒற்றுமைகள், அப்பா வகையில வந்த சொந்தம், அம்மா வகையில வந்த சொந்தம், இது எல்லாமே வந்து இருந்த பிரிவினைல விலகி, சந்தோஷமா ஒற்றுமையா ஒரு கூட்டு குடும்பமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் எனக்கு இல்ல அப்படின்னு நெனைச்சவங்க, கட்டாயம் குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும். தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனியில ஒரு சொந்தமா பிசினஸ் பண்றவங்க, கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கிறவங்க, அவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தவங்கள சார்ந்தோ, இல்ல மத்தவங்கள நம்பியோ, இல்ல பார்ட்னர் போட்டு நீங்க பண்றது, அத முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அதே மாரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், யோசிச்சு நீங்க நிதானமா செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமா கண்டிப்பா வரும். பட் இது வந்து நம்ம பொது பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே நமக்கு ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா குடுக்கும். நீங்க உங்க சுய ஜாதகம் நீங்க பார்க்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.